தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளை பெற்றெடுத்தவரே சங்கர் இழுத்தவளைகின்ற போதும் தம்பி எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலத்திலே நாங்கள் துயிலும் இல்லங்களிலே வந்து எங்கள் தேச விடுதலையை சுமந்து இருக்கின்ற அண்ணன் பிரபாகரனுடைய இந்த மண்ணின் விடுதலை போறதுக்காக 2 சிங்கள சோழர்கள் வீரச்சாவடைந்திருக்கிறார்கள். 6 பரங்கிய மக்கள், 66 முஸ்லிம் மக்கள். யார் மனிதனால் முடியும்? நேரம் குறிச்சு சாவை சந்திக்க யாரால் முடியும்? மின்னருக்கு நேரம் குறிச்சாச்சு. சிங்கள மொழியை கொண்ட பௌத்த பேரினவாத அரசுகளுடன் நாங்கள் சண்டை. காந்தருவன் கேட்கின்றான் அண்ணனை பார்த்து, அண்ணே எனக்கும் அப்பா அம்மா இல்லை, எனக்கு அப்பா அம்மாவை நீங்களும் அம்மாவும் இருந்து என்னை வளர்த்தது போல. அவனுடைய பேராலே காந்தனோரவிச்சோலை செஞ்சோலை. சிங்கள சகோதரருக்கும் எங்களுக்கும் எந்த யுத்தமும் கிடையாது. தலைவருடைய பேச்சிலே நீங்கள் எப்பவாவது பாருங்கள், சிங்களவன் என்ற ஒரு சொற்பதத்தை அவர் பாதித்ததே கிடையாது. மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி. அங்கே ஒரு உண்மை இருக்கின்றது. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு முள்ளிவாய்க்காலில் நடந்த மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் முன்னாள் அரசியல் துறை ஒரு பகுதிக்கு பொறுப்பாக அன்பரசன் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரையினை முழுமையாக தருகிறேன். பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்திருந்தார். இந்த மாவீர நாளில் இந்த 2வது நாளில் இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இந்த முழுமையான காணொலியை பாருங்கள். வணக்கத்துக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் என்றும் உரித்தான எங்களுடைய மாவீர செல்வங்களை, எங்களுடைய வீர குழந்தைகளை, எங்களுடைய தியாக செம்மல்களை, எங்களுடைய தற்கொலையாளர்களை ஈண்டெடுத்த என் அன்புக்குரிய வணக்கத்துக்குரிய பெற்றோர்களே, முதலிலே என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். நான் தம்பி இந்த இடத்திலே உரையாற்ற கேட்கின்ற போது எனக்குள்ளே யார் இந்த நிகழ்வை நடத்துகிற தேவை எனக்கு இருப்பதில்லை. அதை தட்டி கழிக்கவும் என்னால் முடிவதில்லை. அப்ப இன்றைக்கு காலையில நான் தம்பிக்கு 100 தரம் சொன்ன ஐயாச்சி என்னை விட்டுடு. உண்மையிலே இன்றைக்கு இப்படி ஒரு நிகழ்வை எந்தவித அச்சமும் இல்லாமல் நாங்கள் கொண்டாடுவதற்கான ஒரு பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கின்றது என்பது என்னை பொறுத்தவரையிலே தேச விடுதலை அல்லது எங்களுடைய மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கை அல்லது எங்களுடைய தேசத்தினுடைய பொருளாதாரம் அல்லது எங்களுடைய தேசத்தின் அபிவிருத்தி என்பதற்கு அப்பாலே என்னோட மனதிலே இருக்கின்ற கேள்விகள் எல்லாம் என்று எங்களுடைய துயில இல்லங்கள் விடுதலை பெறும். அந்த துயில இல்லத்திலே விதைத்த எங்களுடைய செல்வங்களுடைய அந்த வீர குழந்தைகளுடைய வித்துடல் மீது எப்போது எங்களை நாங்கள் தொட்டு தழுவி ஆற்றிக் கொள்வோம் என்பதற்கான சந்தர்ப்பத்தை தாருங்கள். நான் ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டேன். தென்பகுதியிலே இன்றைக்கு அரசமைத்திருக்கின்ற ஜேவிபியை பொறுத்தவரையில அவர்களும் ஒரு போராட்டத்தை நடத்தியவர்கள். அந்த போராட்டத்திலே மரணித்து போன மாவீரர்களை கொண்டாட முடியாது தவித்தவர்கள் என்று அச்சமில்லாது கார்த்திகை மாத விழாவென்று எடுத்து அந்த வீரர்களை நினைவு கூறுகின்றது போல நான் கடந்த ஆண்டும் விஸ்வமடு மாவீரருடைய பெற்றோர்களை கௌரவிக்கிற நிகழ்விலே முதலாக உரையாற்றுகின்ற போதும் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன். எனக்காக அல்ல, எங்களுடைய மக்களுக்காக அல்ல, இந்த மாவீர செல்வங்களுடைய தியாகங்களும் அவருடைய ஈகங்களும் அவருடைய அர்ப்பணிப்புகளும் இந்த மண்ணிலே நாங்கள் நிம்மதியாக இந்த விழாக்களை கொண்டாடுகின்ற காலத்தை உருவாக்கி ஆகும் என்று அன்றைக்கு சொல்லியிருந்தேன். இன்றைக்கு அதை பார்க்கின்ற போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனாலும் சில ஐயப்பாடுகள் நெஞ்சில் எழாமல் இல்லை. இந்த ஐயப்பாடு நாங்கள் வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற போது இன்றைக்கு எங்களுடைய காதுகளிலே உங்களுடைய காதுகளிலே நாங்கள் செவிமடுக்கின்ற ஒரு செய்தி, அவர்கள் இருந்தால் இது இப்படி நிகழுமா? இந்த சுப்பிரமணிய பாரதியார் அவர் ஒரு பாட்டை பாடுகின்ற போது சொல்லி சொல்லி பாடினார். இன்றைக்கு இந்த மண்ணிலே பெண் பிள்ளைகள் தனியாக நட்டு சாமத்திலே தனியாக பாதபடி போக முடியுமோ
அன்றுதான் அந்த தேசம் விடுதலை பெற்றதாக கருத முடியும். அந்த நிகழ்வை கண்டவர்கள் நீங்கள். இந்த வன்னியமணிலே இந்த காட்டு பாதவழியே தனியாக எத்தனை பிள்ளைகள் தனியே போனார்கள், அச்சமின்றி போனார்களே. அந்த வாழ்வை அனுபவித்தவர்கள் நீங்கள். அந்த வாழ்வை நாங்கள் அனுபவிப்பதற்கான அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் யார் என்று பார்த்தால் எங்களுடைய மாவீர செல்வங்கள். நான் ஒரு கொஞ்ச நேரம் உங்களாலே பொறுத்திருக்க முடியுமா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் தாருங்கள், சுருக்கமாக முடிக்கின்றேன். அடுத்த ஆண்டு நான் இருந்தால் உங்களுடன் வந்து நிறைய பேசுகின்றேன். இந்த மாவீரர்கள் பேரை நீங்கள் கொஞ்சம் உச்சரித்து பாருங்கள். தமிழிலே இந்த தமிழ் சொற்களை நீங்கள் தமிழ் எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா 3 வகையாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். ஒன்று உயிரெழுத்து, இன்னும் ஒன்று மெய்யெழுத்து, இன்னும் ஒன்று உயிர் மெய்யெழுத்து. தமிழுக்குள்ள சிறப்பு. ஆனா அவனா எல்லாம் உயிரெழுத்து, எக்கண்ணா அங்கண்ணா இச்சண்ணா எல்லாம் மெய்யெழுத்து, கானா காவனா கீனா எல்லாம் உயிர் மெய்யெழுத்து. அதே இதிலே நான் தேவையில்லாமல் சொல்கிறேன். எங்களுடைய தமிழுக்குள்ள சிறப்பை பாருங்கள். தன்னை ஈன்றெடுத்த அப்பனையும் அம்மாவையும் வணங்குகின்ற மொழிக்குள்ள இந்த 3 அடங்கும். அம்மா என்ற சொல்லை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனா உயிரெழுத்து, உம்மன்னா மெய்யெழுத்து, மாவன்னா உயிர்மை எழுத்து. தமிழ் அழகு. அப்பாவை எடுத்துக் கொள்ளுவோம். ஆனா உயிரெழுத்து, உப்பன்னா மெய்யெழுத்து, பாவன்னா உயிர்மை எழுத்து. தமிழுடைய சிறப்பை அறியாதவர்கள், தமிழுடைய விளங்காதவர்களுக்கு அதாலேதான் எங்களுடைய துயிலுமில்ல பாடல்களுடைய முன்னோக்கு அந்த பாடல் ஒலிக்கின்ற போது முதல் வரி என்ன? மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி, எளிவாக போகும் தமிழீழ போர்வில் இனிமேலும் ஓயோம் உறுதி. அப்படி களமாடிய அந்த வீரர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு நினைவு கூறுகின்ற கடமை என்பது இந்த விழாவை ஏற்பாடு செய்து இங்கே வருகிறது. உங்களை இருகரம் கூப்பி வேண்டுகின்றேன். இந்த வரலாற்றை அப்படியே அடுத்த சந்ததித்த கொடுங்கள். இந்த மண்ணிலே முதல் சாவடைந்த வீரச்சாவடைந்த லெப்டினன்ட் சங்கர் அவர்கள், செல்வச்சந்திரன் சத்யானந்த சங்கர் அவர்கள் 1961ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி இந்த மண்ணிலே அவதரித்தாலும் அவன் 1982ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி திண்ணவேலி தாக்குதலிலே விழுப்புண் அடைந்து அன்றைக்கு எங்களுடைய கைகளிலே மருத்துவ பிரிவு இருக்கவில்லை. அந்த களமாடி விழுப்படைந்த போராளிகளை காப்பதற்கு இந்தியாவுக்கு கொண்டு செல்வோம். அந்த இந்தியாவிலே கொண்டு போய் இன்றைக்கு இருக்கின்ற இறந்து போகாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பழநெடுமாறன் ஐயாவினுடைய பண்ணை வீட்டிலே அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பெற்றது. அந்த சிகிச்சை அளிக்கின்ற போதும் அவனுடைய வாய் உச்சரிக்கின்ற வார்த்தை தம்பி 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 என்றே உச்சரித்து இந்த மண்ணை முத்தமிட்டான். யார் அந்த தம்பி? எங்கள் தேச விடுதலையை சுமந்து இருக்கின்ற அண்ணன் பிரபாகரனுடைய குடும்பத்திலே எங்களுடைய வேறுபிள்ளை அப்பாவுக்கும் பார்வதி அம்மாவுக்கு 4 குழந்தைகள். அந்த 4 குழந்தைகள்ல கடைசி பிள்ளை அண்ணன் பிரபாகரன். அந்த பிரபாகருக்கு மூத்தவர்கள் அவனை தம்பி தம்பி என்று அழைத்ததாலே ஊரும் உலகும் அவர்களை பெரியவர்களும் அவருக்கு தம்பி என்று அழைத்தார்கள். சங்கர் அவர்கள் வீரச்சாவடைகின்ற போதும் சங்கர் வீரச்சாவடைகின்ற போதும் தம்பி தம்பி என்றே உச்சரித்தார். இந்த தாயக விடுதலையை முன்னெடுக்கின்ற தலைவர் மீது அபார நம்பிக்கை கொண்டவனாக அவருடைய மடியினிலே சரியாக 6 மணி 5 நிமிடத்துக்கு அவருடைய சாவு நடந்தது. நான் நம்புகின்றேன், அனுபவித்த நீங்கள் இதில் இருக்கின்றீர்கள். எனக்கு முன்னாலே நிறைய வெள்ளத்தலைகள் இருக்கு. நான் கொஞ்சம் டைஜர்ஜிக்காக என்ன மறைத்து கொள்ளுங்க. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு காலத்திலே நாங்கள் துயிலும் இல்லங்களிலே வந்து நினைவு நாளை அனுசரிக்கின்ற பொழுது நட்டு சாமத்திலே தான் அந்த விழாவை எடுத்திருந்தோம். சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு. அப்போ தலைவருக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தது, ஏன் நள்ளிரவு 12 மணிக்கு சொன்னார்கள்? 12 மணிக்கு தானே அவர் வீரச்சாவி இல்லை, அவன் மடியிலே வீரச்சாவை அடைகின்ற போது 6 மணி 5 நிமிடம். ஆகவேதான் 6 மணி 5 நிமிடத்துக்கு மாற்றுகின்ற போது அந்த துயிலுமில்ல பாடலே முதல் பாடலே வெறும் நள்ளிரா வேளையில் வந்து உன் வாசலில். இப்ப உதவி அன்னைக்கு பிரச்சனை வந்து போச்சு. ஏண்டா நள்ளிரா இப்ப என்னவா போச்சுது? முன்னிரவா போச்சு. அப்ப அதுக்கு பொருத்தமான சொல்லை போட வேணுமே, நள்ளிராவை எடுக்க வேணுமே. அந்த கவிஞன்
புதுவை ரத்னம் என்ற பெருங்கவிஞன், எங்களுடைய புரட்சி கவிஞன் யாருக்குமே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சொல்லி வச்சார். வல்லமை தாரும் என்று உங்களின் வாசலிலே வந்திமே. என்ன பாட்டு? தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளை பெற்றெடுத்தோரே. நான் நீண்ட தூரம் பேச விரும்பவில்லை, ஆனாலும் சிலதை சொல்லியே ஆக வேண்டி இருக்கின்றது. அடுத்த சந்ததிக்கு சொல்லுங்கள். இது ஒரு கட்டாய தேவையாக நான் இதை சொல்லுகின்றேன். இந்த நாட்டிலே இல்ல எந்த ஒரு விடுதலை போராட்டத்திலும் நடந்திருக்க முடியாத ஒரு உண்மை சம்பவத்தை இதை நான் சொல்ல விரும்புகின்றேன். எங்களுடைய விடுதலை போராட்டத்தினுடைய மாவீரர்களுடைய பட்டியலை ஒரு கால திருப்பி பாருங்கள். அந்த மாவீரர் பட்டியலை பார்க்கின்ற போது எல்லாரும் விழி உயர்த்தி என்ன வியந்து நிற்பீர்கள். என்னது, இந்த மண்ணினுடைய விடுதலை போராட்டத்துக்காக இந்த இலங்கை தீவில் இருக்கின்ற 4 இன மக்களும் போராடி இருக்கின்றார்கள். இந்த மண்ணின் விடுதலை போராட்டத்துக்காக 2 சிங்கள சோழர்கள் வீரச்சாவு அடைந்திருக்கிறார்கள். இந்த மண்ணுடைய விடுதலை போராட்டத்துக்காக 6 பரங்கிய மக்கள் சகோதரர்கள் வீரச்சாவு அடைந்திருக்கிறார்கள். இந்த மண்ணுடைய விடுதலைக்காக 66 முஸ்லிம் மக்கள் சகோதரர்கள் மாவீரர்களாக வீரச்சாவை தழுவியிருக்கிறார்கள். எங்க சொல்ல போகின்றோம்? அந்த சிங்கள சகோதரனுக்கும் இந்த பரங்கிய சகோதரனுக்கும் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கும் இந்த போராட்டத்தில் என்ன தேவை இருக்கின்றது? அங்கே ஒரு உண்மை இருக்கின்றது. அதைத்தான் தலைவர் பிரபாகரனை பேட்டி கண்டு ஒருவர் கேட்கின்ற போது தலைவரை கேட்கிறார், இந்த போராட்டத்தை போராட வேண்டும் என்று தூண்டியது என்ன? எண்ணம் வந்தது. அந்த எண்ணம் ஏன் வந்தது? தலைவர் என்ன சொன்னார்? தென்னிலங்கை நடந்த இனக்கலவரத்தின் போது கொதிக்கிற தாருக்களே தூக்கி வீசப்பட்ட தாய் உயிர் தப்பி ஊர் வந்து சேர்ந்தாள். அந்த தாய் எரிந்த காயங்களுடன் அம்மாவுடன் கதைத்துக் கொண்டிருந்தாள். நான் அம்மாவின் சேலையை பிடித்தபடி என் அம்மாவை கேட்டேன், இந்த அம்மாவுக்கு என்ன நடந்தது? அம்மா சொன்னாள், கொதிக்கிற தாருக்களை தூக்கி போட்ட கருகிய முகத்தோடு ஊர் வந்த பிள்ளையடா என்றாள். அன்று முடிவெடுத்தேன், இது போன்ற ஒரு நிகழ்வு என்னுடைய அம்மாவுக்கோ என்னுடைய இடத்தில வாழ்கின்ற அத்தனை அம்மாக்களுக்கு நடக்கக்கூடாது நினைத்தேனோ அன்றுதான் இந்த போராட்டத்தை நான் தொடக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே எழுந்தது. அதுக்கு மேலாலே ஒரு மாவீரர் நாள் உரையிலே, நீங்கள் இப்ப மாவீரர் உரைன்றது எப்பவும் எடுத்து நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்ல போங்க, இல்ல கூகுள்ல போங்க, தேடுங்க. எத்தனையாம் ஆண்டு மாவீரர் உரையோ அந்த மாவீரர் தலைவருடைய வார்த்தைகளை நீங்கள் பார்க்க முடியும். வியந்து நிற்கின்ற காலமாக அது இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாவீரர் நாள் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி 6:05க்கு முன்பாக தலைவர் பிரபாகரன் உரையாற்றுவாரா, எப்போது உரையாற்றுவார், எப்படி உரையாற்றுவார் என்று உலகம் முழுக்க செவிகளையும் கண்களையும் தமிழகத்தை வச்சுக் கொண்டிருக்கும். அவருடைய பேச்சுக்கு அவ்வளவு வலிமை இருந்தது. ஆகவே அந்த பேச்சை பேசுகின்ற தலைவருடைய பேச்சிலே நீங்கள் எப்போவாவது பாருங்கள், சிங்களவன் என்ற ஒரு சொற்பதத்தை அவர் பாதித்ததே கிடையாது. சிங்களவனுக்கும் மங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சிங்கள சகோதரருக்கும் மங்களுக்கும் எந்த யுத்தமும் கிடையாது. சிங்கள மொழியை கொண்ட பௌத்த பேரினவாத அரசுகளுடன் நாங்கள் சண்டை பிடித்தவே தவிர சிங்கள மக்களுக்கு மங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆகவே இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளாதான் இங்கே இருக்கின்ற ஒரு சிலருக்கு இனவாதம் இன்றைக்கு கரும்பாக திகழ்கின்றது. ஆகவேதான் நான் உங்களிடமும் அன்பாக சொல்லுகின்றேன், இந்த விடுதலை போராட்டத்தை பொறுத்தவரையில தலைவர் ஒரு மாவீரர் உரையிலே சொன்ன ஞாபகம் வருகின்றது. அவர் பேசிக்க சொல்கின்றார், ஜெயவர்தனா மட்டும் ஒரு உண்மையான பௌத்தராக இருந்திருந்தால் நான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய தேவை இருந்திருக்காது. என்ன செய்தி? பௌத்த மதத்தை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் புத்த பெருமான் நடந்து போகின்ற போது தன்னுடைய காலுக்கிலே நசிபட்டு எறும்பு கூட சாகக்கூடாது என்று எண்ணுகின்ற ஒரு பெருந்தகையினுடைய மதத்தை தழுவிய நாங்கள் வான் மீது குண்டுகின்ற போதும் குத்து கொத்தாக கொத்து குண்டுகளை போட்டு சரிக்கின்ற போதும் இந்த மக்கள் பட்ட வேதனை யார் அறிவார்? உண்மையிலே இந்த மாவீரர் செல்வங்கள் என்பது நாங்கள் எல்லோரும் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய பிள்ளைகள் அல்ல. ஆகவேதான் அவர்களுடைய சாவும் அவர்களுடைய ஈகமும் எப்படி எல்லாம் சொல்ல முடியும்? ஒவ்வொரு இந்த போராட்ட விராட்டிலே முதல் சாவு சங்கரண்டால், முதல் பெண் போராளி மன்னாரை புறப்படமாக ஆக்காட்டிபடியை புறப்படமாக கொண்ட பேதுரு சகாயசி என்று அழைக்கப்பட்ட மாலதி.
மாதனுடைய சாவு எப்படி நடந்தது? இந்த மண்ணுடைய விடுதலைக்காக பெண்களும் ஆண்களுடன் சேர்ந்து ஆணுக்கு பெண் சரிநிகர் என்று உலகத்துக்கு எம்பிய முதலாவது செய்தி. எங்களை அழிக்க வந்த, எங்களுக்கு உணவுப்படுதலோட உதவ வந்த, அகிம்சையின் பேர்வழி என்று சொன்ன இந்திய அரசனுடன் எதிர்த்து நேருக்கு போரிட்டு வீரச்சாவை தழுவி கொண்டார் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி. அந்த வரலாற்றை பார்த்தவர்கள் இந்த போராளிகள் பைத்தியமா, ஏன் இத்தனை ஆக்ரோஷம் இந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள், ஏன் இந்த தலைவனுக்கு பின்னாலே கரங்கோத்து நின்றார்கள்? வரலாற்றை படியுங்கள். கரும்புலியாக, கடல் புலியாக, இந்த உலகத்திலே எல்லா விடுதலை இயக்கங்களின் கண்டிராக கொண்டிராக ஒரு வரலாற்றை கொண்ட அமைப்பாக இந்த தேசம் இருந்தது. நாங்கள் படிச்சிருக்கின்றோம். சேர சோழ பாண்டிய மன்னர்கள், அதிலே சோழன் கடற்படை கொண்டு தேசங்களை கைப்பற்றினார் என்று படிச்சிருக்கின்றோம். ஆனா இந்த போராட்டத்திலே மட்டும் தரப்படை, கடற்படை, வான்படை, மேலொரு படை சொல்லுங்க, கரும்புலி படையையும் கொண்டு இந்த தேசத்தை காத்து நின்ற ஒரு போராட்டம். இந்த போராளிகளுடைய சாவுக்கு பின்னால் இருக்கின்ற வரலாற்றுகளை பார்க்கின்ற போது கரும்புலியாக மில்லர் போக போகிறார். அவர் சாவுக்காக கரும்புலியாக போறதுன்றது நெச்சோடு ஒரு போராளியாலே கரும்புலியாக சென்றுவிட முடியாது. அதற்காக அவன் தவம் இருக்க வேணும். இந்த கரும்புலியாக போற எவரையும் தலைவர் கட்டாயமாக கரும்புலியாக போன்று உத்தரவிட்டதும் கிடையாது. ஒவ்வொரு கரும்புலிகளும் என்னுடைய மக்களும், என்னுடைய மக்களுடைய விடுதலையும், அவர்களுடைய தேசத்தினுடைய விடுதலையும், அவர்களுடைய அச்சம் இல்லாத, பிச்சை இல்லாத, யுத்தம் இல்லாத வாழ்க்கைக்காக அவர்களுக்கு ரத்தத்தை சிந்தினார்களே தவிர விளையாட்டுக்காகவா? கரும்புலி மில்லருக்கு நாள் குறிச்சாச்சு, நேரம் குறிச்சாச்சு. யார் மனிதனால் முடியும்? நேரம் குறிச்சு சாவை சந்திக்க யாரால் முடியும்? மில்லருக்கு நேரம் குறிச்சாச்சு. ஆனாலும் மில்லரும் ஒரு சாதாரண மனிதன் தானே. கிடைத்த சந்தர்ப்பத்தை ஆசையோடும் ஆவலோடும் ஏற்றுக்கொண்டாலும் அந்த கந்தக வெடி சுமந்து போய் சேர்வதற்கு முன்பாக அம்மாவை ஒரு தரம் பார்த்துடுவோமே என்று கேட்டான். அம்மாவை பார்ப்பதற்கான அனுமதி கிடைக்கிறது. அம்மாவுடன் செல்லுகின்றார். அம்மாவா? திரும்பி பார்ப்போம். தாயா? தாய் நாடா? யாரை தெரிவு செய்வோம்? அம்மா கண்ணாளைக்கு பிறகு வந்துட்டாரு என்று ஐயாச்சி ஓடிடாத, அம்மா சமைச்சுத்தாரன் கொஞ்சம் சாப்பிட்டு போ அம்மா அந்த கையால. அம்மா அந்த கெஞ்சலை மீறவும் அந்த பிள்ளையால முடியவில்லை. அம்மா சமைக்கும் வரை காத்திருந்து அம்மா அந்த கையாலே குடியல் சாதம் பெற்று உண்ணுகின்ற போது அவன் அம்மாவை பார்க்கின்றான். எதுவுமே அறியாத அம்மா சிரிச்சு சிரிச்சு தந்த பிள்ளைக்கு உணவு ஊட்டுது. அடுத்த நாள் இதே நேரம் இந்த பிள்ளை என்னுடைய இந்த மண்ணில இருப்பானோடு தெரியாத அந்த தாய் ஏற்பரிக்கின்றதை புரிந்து கொண்டாலும் கூட என் தாயை விட எங்களுடைய தாய்நாடு பெரிதென்று போய் வெடிச்சு சிதறினானே, எங்க நாங்க படிக்க போறோம்? எங்க நாங்க இந்த வரலாற்றை படிக்க போறோம்? கரும்புலியாக, முதல் கடற்புலியாக, பெண் கரும்புலியாக போன அங்கே கண்ணீர வரலாற்றை கேட்டீங்கன்னா கடும் பயிற்சி, கரும்புலி பயிற்சி. பயிற்சி நிறைவிலே ஆறாருக்கு போறதுக்கு ஒருத்தர் கொடுக்கப்படும். இதிலே அங்கே கண்ணியம் நானா நீயாண்டு அடிபட்டு கொண்டிருக்கிறதுகளே அவ்வளவு முறுத்தி இப்ப அங்கேற்கண்ணிய பெயர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கேற்கண்ணி இதுவரையும் எனக்கு கரும்புலியாக போவதற்கான வாய்ப்பு கிடைக்காதாண்டு ஏங்கிக் கொண்டிருந்தவள் இப்ப மட்டும் என்னோட தளபதியிடம் வந்து கேட்கிறாள், அக்கா அக்கா எனக்கு இந்த திகதியையும் மட்டும் மாத்தி தர மாட்டீங்களா? இப்ப தளபதிக்கிட்டே ஒரு வியப்பு. அது என்ன? ஏன் அப்படி? இல்லையாக்கா, நான் இந்த முறை வெடிச்சு சிதறிடுவேன். நான் வெடிச்சு சிதறிய நாள்ல வந்து என்னுடைய தோழர்கள் என்கிட்ட வீட்டை போவாங்க. என்னுடைய வீட்டை போகின்ற போது என்னுடைய அம்மாவின் கையிலே காசு இருக்காது. என்னுடைய தோழர்களுக்கு விருந்தளிப்பதற்கு நிறைய கஷ்டப்படுவாள். என்னுடைய அம்மா நல்லூர் திருவிழாவிலே கச்சான்பித்து காசு வச்சிருப்பாள். ஆகவே எனக்கான சந்தர்ப்பத்தை இந்த நல்லூர் திருவிழா காலத்திலே தர மாட்டீங்களா? நான் என்ன சொல்ல வருகின்றேன்? அம்மா கஷ்டப்படுகின்றாள், எங்களுடைய வீட்டை வறுமை இருக்கின்றது. ஆனாலும் எல்லாத்துக்கும் மேலாக தலைவர் இந்த தேசத்தை மீட்டு ஒரு சுவிட்சமான வாழ்வை ஏற்படுத்தி தருவான நம்பிக்கை அந்த பிள்ளைகளிடம் இருந்தது.
இப்போ தளபதியினுடைய வார்த்தை, நீ ஏன் பயப்படுறாய், நீ ஏன் அச்சப்படுகின்றாய், தாயிலும் மேலாக தலைவர் இருக்கின்ற அந்த தலைவருடைய அந்த எண்ணங்களை நீங்க பார்த்திருப்பீங்கள். காந்தரூபன் காந்தரூபனை வந்து கரும்பிடி தாக்குவதற்காக தெரிவு செய்யப்பட போகின்றது. அன்னையோட உணவு இருந்துகின்ற போது காந்தரூபன் கேட்கின்றான் அண்ணனை பார்த்து, அண்ணே அண்ணே எனக்கும் அப்பா அம்மா இல்லை, எனக்கு அப்பா அம்மாவை நீங்களும் அம்மாவும் இருந்து என்னை வளர்த்தது போல இன்றைக்கு அம்மா அப்பா இல்லாமல் வெளியில் எத்தனையோ பிள்ளைகள் அனாதையாக அடைகிறார்கள். அவர்களை தூக்கி வச்சு நீங்கள் வளர்க்க வேணும். அவனுடைய பேராலே காந்தனோரவி சோலை, செஞ்சோலை, பாரதி இல்லம், புனித பூமி எதை அவர் கொண்டிருக்கவில்லை. எங்களுடைய மக்கள் வாழ்வதற்காக இந்த நிர்வாக கட்டமைப்பை இந்த தேசம் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் எண்ணெய் அமர்ந்த போதும் பொருளாதார தடைப்பட்ட போதும் இங்க இருக்கிற பெரியாக்கள் சொல்லுங்க, எதுக்கு நாங்கள் பஞ்சப்பட்டோம்? எல்லாத்தையும் நிறைவாக நாங்கள் இங்கே பெற்றிருந்தோமே, மகிழ்ச்சியாக இருந்தோமே. அத்தனை அடக்குமுறைக்கும் அன்றைக்கு இருந்த மகிழ்ச்சியை இன்றைக்கு எல்லாரும் தேடி துளைக்கின்றோம். ஆகவேதான் நான் உங்களுடன் கதைக்கிறேன் என்றால் என்ன பொறுத்தவரையில நான் இதுல விடிய 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 என்கின்ற பிள்ளைகளுடைய வரலாற்றை சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆகவேதான் பசியோடு இருக்கிற உங்களோட நீண்ட நேரம் நான் கதைக்க விரும்பவில்லை. இந்த காலம் எல்லா இடங்களும் ஒவ்வொரு பெற்றோரையும் சந்திக்க வேண்டும். எங்களுடைய இந்த ஏற்பாட்டாளர்கள் வேண்டி நிற்கிறதால தொடர்ச்சியாக நான் உங்களை சந்திப்பேன். அந்த சந்திப்பில வந்து இன்றைக்கு இந்த மண்ணு நான் எல்லாம் கடைசியாக ஆனந்தபுரம், அதுக்கு பின்னாலே மாத்தளன் தான் மாத்தளன், அதுக்கு பின்னாலே வரைஞர் மடம், இதுக்கு பின்னாலே இந்த காளி கோயிலுக்கு பின்னாலே, அதுக்கு அங்காலே இந்த உண்டிய சந்திக்கு அங்காலே, இறுதியாக எல்லாரும் போகலாம் என்ற செய்திக்கு பின்னாலே மே மாதம் 17ஆம் தேதி நாங்களும் போய் சேர்ந்தோம். இன்று இருக்கிற கேள்வி எல்லாம் ஏன் தப்பித்தோம் என்பதுதான். உண்மையிலே எங்களுடைய பிள்ளைகளோடு பிள்ளைகளாக நாங்களும் போயிருக்க வேண்டும். இறைவன் எதற்கு விட்டு வச்சாரோ தெரியவில்லை. காலம் கனியும், அந்த நேரம் விடியும். இன்றைக்கு தென்னிலங்கையிலே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூற அச்சமில்லாத ஒரு நிலப்பாடு ஏற்படுவது போல எங்களுடைய தேசத்திலும் எங்களுடைய செல்வங்களை நாங்கள் நிம்மதியாக அச்சமில்லாமல் நினைவு கூன்ற காலம் வரும். அதை இந்த மாவீர செல்வடைய தியாகங்கள் நிச்சயமாக நிறைவேற்றும் என்று கூறி காலம் தாத்தாது நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.